ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து பார்ட் 1ல பார்த்தோம். கொஞ்சம் பேசிக்கா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பார்ட்ல வந்து கொஞ்சம் பெரிய கணக்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா இது வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இப்போ இந்த இதில் 2-3 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஈக்குவேஷனாக மாற்றிட்டு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் என்பது, அதாவது நம்மளுக்கு மீச்சியம் அப்படிங்கிறது அதனுடைய மீப்போவையில் 45 மடங்கிற்கு சமம். மேலும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பின் கூடுதல் வந்து 1150 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் 125 அப்படின்னா மற்றொரு எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலா வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்போட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா இருக்கு, அதுல போட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுல பாருங்க, எல்சிஎம் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப்னுடைய 45 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கணக்குல நான் எல்சிஎம் எல்னு எடுத்துக்கிடுறேன், ஹெச்சிஎஃப் ஹெச்னு எடுத்துக்கிடுறேன். இப்போ என்ன அர்த்தம், எல் அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்குது, ஹெச்சோடைய 45 மடங்கு. அப்போ 45 ஹெச்னு போடலாமா? அப்போ நீங்க ஒரு தடவை ஈக்குவேஷன் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரீட் பண்ணீங்கன்னா இது வரணும். அப்போ மீச்சிமையானது எல்சிஎம் ஆனது மீப்போவையின் 45 மடங்கிற்கு சமம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டினுடைய கூடுதல். அப்போ எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, 1150 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், எல்லோட வேல்யூ 45 ஹெச்னு தெரியுமா? அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அப்போ 45 ஹெச் பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு 1150. அப்போ டோட்டல் என்ன கிடைக்குது, 46 ஹெச் ஈக்குவல் டு 1150 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹெச்சோட வேல்யூ கிடைக்கும் 1150/46. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்ல மொத்தமா கேன்சல் வாங்கும்போது கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ஹெச்சோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது, 1150/46. அப்போ எல்லோட வேல்யூ தெரியுமா? அப்போ எல் ஈக்குவல் என்ன கிடைக்கும், 1150/46 இன்ட்டு என்ன வரும், 45ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு இப்போ ஒரு நம்பர் 125 கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் என்னன்னு தெரியும், ஹெச்சிஎஃப் என்னன்னு தெரியும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியுமா, அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணா அந்த ரெண்டு நம்பர் கிடைக்கும். இதுல ஒரு நம்பர் 125 கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் நம்ம எக்ஸ், அது தெரியாத நம்பர், அதனால எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது, எல் இன்டு ஹெச் டிவைடட் பை 125 கிடைக்கும். இப்போ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஹெச்சோட வேல்யூ, எல்லோட வேல்யூ வந்து 1150/46 இன்டு 45. ஹெச்சோட வேல்யூ 1150/125. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25 வரும், இதுலேயே நம்ம கேன்சல் பண்ணால் 25 வரும். ஸோ மறுபடி 25ஆல் கேன்சல் பண்ணும்போது 5 கிடைக்கும், மறுபடியும் 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 9 கிடைக்கும். இப்போ 25 இன்ட்டு 9 வந்து 225 தான் ஆன்சர். ஸோ இது வந்து பெரிய நம்பராக இருக்கிறதுனால ஒரே டைமில் மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 225. அடுத்த சம் பாருங்க, அதே மாடல் தான், அதே மாதிரி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப் போல 20 மடங்கு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எல் ஈக்குவல் டு 20 ஹெச்னு எடுத்துக்கலாமா? ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்போ எல்லையும் ஹெச்சையும் ஆட் பண்ண எத்தனை, 2520 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்லோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா இங்கே என்ன வரும், 20 ஹெச் பிளஸ் ஒரு ஹெச் ஈக்குவல் டு 2520 கிடைக்கும். அப்போ 21 ஹெச் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதில் நம்ம இதிலே கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 21ஆல் கேன்சல் பண்ணும்போது 1 மீதி 4 42, ஸோ 120. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன கிடைக்குது, 120ன்னு கிடைக்குது. அப்போ ஹெச்சோட வேல்யூ 120 இருந்தால் எல்லோட வேல்யூ என்ன கிடைக்கும், 120 இன்ட்டு 20 தான். இது அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஒரு நம்பர் 480ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லையும் ஹெச்சையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான். ஒரு நம்பர் 480, இன்னொரு நம்பர் எக்ஸ். அப்போ எல்லோட வேல்யூ 120 இன்ட்டு 20 தான் எல். ஹெச்சோட வேல்யூ வந்து 120 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 480 இன்ட்டு எக்ஸ். ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்க. இதை வந்து 12ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 10 கிடைக்கும், இங்கே வந்து 4 கிடைக்கும், மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 60. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 600. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாடல் பாருங்க, இதுதான் அடிக்கடி நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்குறாங்க. ஸோ 6 பெல், 6 மணிகள் வந்து ஒரு சேர முதலில் முழங்குகின்றன. அது என்ன டியூரேஷன்ல முழங்குது அப்படின்னா 2, 4, 6, 8, 10. ஃபர்ஸ்ட் பெல் வந்து 2 செகண்டுக்கு ஒருக்கா,
அதுக்கப்புறம் ரெண்டாவது பெல் வந்து 4 செகண்டுக்கு ஒருக்கா, 6 செகண்டுக்கு ஒருக்கா, இந்த மாதிரி அது வந்து ஒலி எழுப்புதுன்னு கொடுத்துருக்காங்க. 30 நிமிடங்கள்ல எத்தனை முறை 6 மணிகளும் ஒரே மாதிரி என்ன செஞ்சிருக்கும், முழங்கும். அப்போ இதுல கீவேர்டு என்னதுன்னா மீண்டும் ஒரு சேர, ஒரே மாதிரி, ஒரே டைம், அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மீண்டும் அது எப்போ சந்திக்கும், ஒரே மாதிரி ஒலிக்கும், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 2, 4, 6, 8, 10, 12. இப்போ இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம 2 மல்டிபிள் வரதுனால இதை விட்டுடலாம், 4 மல்டிபிள் வரதுனால விட்டுடலாம், 6 மல்டிபிள் வரதுனால அதையும் விட்டுடலாம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதுக்கு தான், 8, 10, 12க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 3க்குமே காமனாக இருக்கக்கூடிய நம்பர் 2. அப்போ இங்கே 4 வரும், இங்கே 5 வரும், இங்கே 6 வரும். மறுபடியும் இந்த 2க்கும் காமனாக இருக்கக்கூடியது 2. அப்போ 2, 5, அதுக்கப்புறம் 3. ஸோ இதுக்கப்புறம் காமன் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ 4, இந்த 2 10, இங்கே வந்து ஒரு 3. ஸோ 120. அப்போ 120 செகண்டுக்கு ஒருக்கா அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஒரே மாதிரி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு இது செகண்ட் தான், ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே செகண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம்மே இதில் தான் கிடைக்கும், செகண்ட்ல தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் கணக்கில் பாருங்க 30 நிமிடங்களில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரே யூனிட்டுக்காக கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். இதில் இதுதான் வந்து மறந்துடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு 120 செகண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், 60 செகண்ட்னா 1 மினிட். அப்போ 120 செகண்ட் அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை வரும், 2 நிமிஷம் வருமா. அப்போ 2 நிமிடத்துக்கு ஒருக்கா அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நிமிடத்துக்கு தான் கேட்டிருக்காங்க, 30 நிமிடம். அப்போ 30/2 = 15. ஸோ 15 வாட்டி அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 நிமிடங்கள்ல எத்தனை முறை சேர்ந்து ஒழிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, சேர்ந்து ஒழிக்கிறதுல இருந்துதான் கவுண்ட் பண்றாங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு டைம் ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது எத்தனை டைம் இன்னும் சேர்ந்து ஒழிச்சிருக்கோம், 15 டைம் ஒழிச்சிருக்கோம். அப்போ ஆன்சர் எத்தனை, 16. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடல் வந்து அடிக்கடி இதுல வந்து கேட்குறாங்க. அடுத்த சம் பாருங்க, அதே மாதிரிதான் 3 மணிகள் கொடுத்துருக்காங்க. 9, 12, 15 நிமிட இடைவெளியில் ஒலி எழுப்புகின்றன. 3 மணிகளும் 8 மணிக்கு ஒன்றாக ஒலி எழுப்பின எனில் மீண்டும் அவை எத்தனை மணிக்கு. சில இதுல எத்தனை வாட்டி ஒழிச்சிருக்கோன்னு கேட்பாங்க, சில இதுல அந்த டைம் எவ்வளோ டைமுக்கு அப்புறம் அது வந்து மீண்டும் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுவும் அதே மாடல்ல தான் 9. அப்போ நம்மளுக்கு மீண்டும் ஒரே மாதிரி அப்படின்னு வந்தாலும் என்னதான் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுல வந்து 3க்குமே காமனான நம்பர் 3. ஸோ 3 வரும், இங்க 4 வரும், 5. இதுக்கப்புறம் காமன் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ வந்து 9, 5, இங்க வந்து 20. ஸோ 180 தான் இதனுடைய எல்சிஎம். அப்போ இதுல வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது, நிமிடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இதுவும் என்னதுதான், 180 நிமிடம் தான். இப்போ நம்மளுக்கு 8 மணின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த நிமிடத்தை ஏதாவது மாற்றணும், மணியா வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 180 60ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 3 மணி. ஸோ 3 மணிக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், மறுபடியும் ஒரே மாதிரி 3 மணி நேரம் கழிச்சு. அப்போ இப்போ இது எவ்வளோக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது, 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு 3 மணியை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 11 மணி. ஸோ 11 மணிக்கு தான் மறுபடியும் என்ன செய்யும், ஒரே மாதிரி ஒழிக்கும். ஸோ இதே மாடல் சம் தான் நமக்கு இந்த வாட்டி குரூப்ல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த சம் பாருங்க, 403 லிட்டர், 465 லிட்டர், 496 லிட்டர் அளவுடைய 3 தொட்டிகளில் எண்ணெய் உள்ளது. இவை சம அளவுடைய பெரிய கண்ணாடி புட்டிகளில் நிரப்பப்படுகிறது எனில் எத்தனை கண்ணாடி புட்டிகள் தேவை. இப்போ இந்த மாதிரி கணக்குல இதுக்கு முன்னாடி மூன்றும் ஒரே மாதிரி சந்திக்கும், ஒளி எழுப்பும் அப்படிங்கிற வார்த்தைகள் பார்த்தோமா, சமமா பிரிக்கிறாங்க. இப்ப சம அளவுடைய பெரிய கண்ணாடி புட்டிகள்ல நிரப்புறாங்க. அப்ப சம அளவுல தான் பிரிக்கிறாங்க. அப்ப சம அளவுல பிரிக்கும் போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். ஸோ மீண்டும் ஒரே மாதிரி சந்திக்கும் அப்படின்னா எல்சிஎம், சம அளவுள்ள அளவைகளாக பிரிக்கிறாங்க, சமமா பங்கிடுறாங்க அப்படின்னா வார்த்தைகள் வந்துச்சுன்னா HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க 403, 465, 496 இப்போ பெரிய நம்பரா இருக்குது. இதுக்கு எப்படி HCF கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய டியூரேஷன் வந்து பக்கத்து நியரஸ்ட் வேல்யூ 2 கூட டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ 496க்கும் 465க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 31. இதுதான் நம்மளுக்கு வந்து என்னது HCF. ஏன்னா இந்த 31 மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த 31ஆல எல்லா நம்பரும் டிவைட் ஆகுமா செக் பண்ணணும். கண்டிப்பா டிவைட் ஆகும். ஏன்னா 31 அப்படிங்கிறது நமக்கு பகா எண் தான். ஸோ பகா எண் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 கழிக்கும் போது பகா எண் வந்திருக்கா, அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு HCF இருக்கும். அப்போ இதுல வந்து HCF என்னது 31. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ எப்படி பிரிக்கலாம், ஒவ்வொரு இதையும் 31 லிட்டரா பிரிக்கிறோம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை கண்ணாடி புட்டிகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 403 இருக்குதா, அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க
31 டிவைட் பண்றாங்க. அப்போ இதுல நமக்கு 403 லிட்டரை 31 லிட்டரா பிரிக்கும் போது நம்மளுக்கு எத்தனை பாட்டில் தேவைப்படும் அப்படின்னா 13 பாட்டில் வந்து தேவைப்படும். அதே மாதிரி 465 அதையும் அதே மாதிரி 31 டிவைட் பண்ணி பாருங்க. இதுக்கு எத்தனை வரும்னா 15 வரும். அடுத்து 496 31 பிரிக்கும் போது நம்மளுக்கு வந்து 16 வரும். ஸோ பாருங்க, இதுக்கு 13 புட்டி தேவை, இதுக்கு 15 புட்டி தேவை, இதுக்கு வந்து 16 புட்டி வந்து தேவை. அப்போ டோட்டலா நமக்கு எத்தனை கண்ணாடி புட்டிகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எத்தனை வரும்? 30, 38, 44. மொத்தம் தேவையான கண்ணாடி புட்டிகளினுடைய எண்ணிக்கை வந்து 44. ஸோ எப்படி பிரிக்கலாம், எந்த அளவு பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 31. நம்மளுக்கு அதையும் தாண்டி எத்தனை கண்ணாடி புட்டிகள் தேவை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மறுபடியும் எல்லாத்தையும் 31 டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 44 புட்டிகள் வந்து தேவை. ஸோ இவ்வளோதான் ஓரளவு HCF டாபிக் வந்து முடிஞ்சுட்டு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது சம் வந்து ஆன்சர் வர மாட்டேங்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து அதை சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து போடலாம்.